ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे दुर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தில் ருச்சி வரணும், நிறைய சேவை பண்ணணும்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில படித்த அத்தியாயம் 8வது அத்தியாயம். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயம். பகவத்கீதையில மொத்தம் எத்தனை அத்தியாயம் இருக்கு? 18 அத்தியாயம் இருக்கு. ஒரு அத்தியாயத்துக்கும் யோகம்னு பேர் இருக்கு. முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், 3வது அத்தியாயம் கர்ம யோகம், 4வது அத்தியாயம் ஞான யோகம், 5வது அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகம், 6வது அத்தியாயம் தியான யோகம். இப்படி ஒரு அத்தியாயமும் யோகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகம். அப்போ 18 அத்தியாயம் 18 யோகம். அப்போ யோகா அப்படின்னா என்னதுன்னா, யோகம்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா? யோகான்னு என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோகான்னு என்னது? யோகான்னு என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? யோகா அப்படின்னா இறைவனோடு இணைவது, கனெக்ட் ஆகுது, தொடர்பு. இஜ்ஜதே இது யோகா. யோகா அப்படின்னு சொன்னால் இறைவனோட இணைதல், கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆகுது. அப்போது ஒரு அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் ஒரு யோக முறையை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த யோகாவில் எங்கே முடியுதுன்னா பக்தியில் தான் முடியுது. பக்தி யோகம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு? பக்தி யோகம் தான் உயர்ந்தது. மற்ற யோக முறைகளை காட்டிலும் பக்தி யோகம் தான் உயர்ந்தது. மற்ற யோக முறைகளும் சொல்லியிருக்கு பகவத்கீதையில். ஆனால் எல்லா யோகமும் எங்கே முடியுதுன்னா பக்தியில் தான் முடியுது. அது கர்ம யோகமாக இருந்தாலும் சரி, ஞான யோகமாக இருந்தாலும் சரி, அஷ்டாங்க யோகமாக இருந்தாலும் சரி, தியான யோகமாக இருந்தாலும் சரி, எல்லா யோகமும் எங்கே முடியுதுன்னா பக்தி யோகத்தில் தான் முடியுது. அப்போது 3 முக்கியமான யோகத்தை பற்றி பகவத்கீதை சொல்லியிருக்கு. பகவத்கீதையில் 3 முக்கியமான யோகம்: ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். இந்த யோகம் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேர் யோகா பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த ஜட உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோகா பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற யோகா உடலுக்கு மட்டும்தான். ஏன்னா யோகா ஆசனம் பண்ணுவாங்க, பிராணாயாமா மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க? மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணுவாங்க. சிலர் சூரிய நமஸ்காரம், அப்புறம் அந்த ஆசனம் இந்த ஆசனம், ஒரு 8-10 ஆசனம் பண்ணுவாங்க. வஜ்ராசனம், சிரசாசனம், மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் உடலை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு உதவும். ஆனால் இந்த ஆசனம் மட்டும் பத்தாது. யோகாங்கிறது பகவானை நினைக்கணும், கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ணரை தியானம் பண்ணணும், கிருஷ்ணரை தியானம் பண்ணணும். அதனால யோகத்தில் ஒரு 8 நிலை இருக்கு. யோகத்தில் எத்தனை நிலை இருக்கு? 8 நிலை. யம, நியம, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. சமாதி 8வது நிலை. சமாதினா அப்படியே தன்னை மறந்துருப்பான். சுற்றி என்ன நடக்குது? ஒரு உணர்ச்சி, இந்த ஜட உணர்ச்சியே இருக்காது. பௌதிகத்தில் எந்த உணர்வும் இருக்காது. அவர் தன்னை மறந்து உட்காந்துருப்பார்.
இதுதான் சமாதி. அது கடைசி நிலை. அதுக்கு முன்னாடி தியானத்தில் பக்குவமாகணும். தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தியானிக்கணும். ஏதோ லைட்டையோ பல்பையோ ஒளியெல்லாம் தியானம் பண்ணக்கூடாது, விஷ்ணுவை தியானிக்கணும். கிரேதாய தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. யாரை தியானம் பண்ணணும்? விஷ்ணுவை தியானம். சரி, இப்போ வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பேர் தூங்கிடுவாங்க, கண்ணை மூடி உட்காந்து கொஞ்சம் பேர் தூங்கிடுவாங்க. கொஞ்சம் பேர் எதை தியானம் பண்ணணும்னு தெரியாது. ஏதோ சாமி தியானம் பண்ண சொன்னார், எதை தியானம் பண்ணுறது? சில சாமிஜிகள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒளியை தியானம் பண்ணுங்க, ஏதோ ஒளியை தியானம் பண்ணுங்க, லைட்டை தியானம் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தியானம் பண்ணுங்க, இதை தியானம் பண்ணுங்க, அதை தியானம் பண்ணுங்க. ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. மனதை ஒருநிலைப்படுத்துவது அவ்வளோ சுலபம் இல்லை. சுலபமா இல்லையா? சுலபமே இல்லை. இதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றார், கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். ஏதோ இல்லை, என்ன சொல்றாரு? சஞ்சலம்கி மன கிருஷ்ணா, சஞ்சலம்கி மன கிருஷ்ணா, தஸ்யாகம் பலவத்ரிடம், தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயுரேவ துஷ்கிருதம். கிருஷ்ணா, கட்டுப்படுத்த முடியாத வீசுற காற்று இருக்கு இல்லையா? சில நேரம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி காற்று அடிக்கும். மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா சூறாவளி காத்தடிக்கும். அந்த காற்றை கூட பிடிச்சு நிறுத்திடலாம் போல இருக்கு. என் மனதை பிடிச்சு நிறுத்த முடியல, மனதை பிடிச்சு நிறுத்த முடியல. நம்ம இங்கே தான் உட்கார்ந்துருப்போம். இங்கிருந்து நாம பெங்களூர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்கிருந்து பெங்களூர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம். மனசு எப்படி போகும்? சொடக்குற நேரத்தில் போயிடும், டக்குன்னு போயிடும். நாம பெங்களூர் போறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். மனசு எப்படியும் இப்படிங்கிற நேரத்தில் போயிடும். இப்போ நம்ம சொந்தக்காரங்க யாராவது பெங்களூர் இருக்காங்க வச்சுக்கோம், நம்ம பசங்க ஏதோ பெங்களூர்ல படிக்கிறாங்க, இல்லை வேலை பார்க்குறாங்க, இல்லை ஏதாவது தெரிஞ்சவங்க பெங்களூர் இருக்காங்கன்னா, ஒரு நிமிஷத்துல மனசு அங்கே போயிடும். அவர் என்ன பண்ணுவார், இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சாப்பிட்டாரா, கோயிலுக்கு போனாரா, இப்படி மனசு என்ன பண்ணிச்சு, ஒரு நொடியில போயிடுச்சு. நாம போறதுக்கு 3 மணி நேரம். அப்போ மனது வந்து காற்றை விட வேகமா பிரயாணம். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா, வீசுற காற்றை பிடிச்சு நிறுத்திடலாம் போல இருக்கு, மனதை கட்டுப்படுத்த முடியல. அதனால மனதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அர்ஜுனனுக்கே கஷ்டமா இருக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் கிடையாது, அப்ப இந்த மாதிரி போன் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, சமூக வலைதளங்கள் கிடையாது, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதெல்லாம் கிடையாது, சோசியல் மீடியாவே கிடையாது, ஏன் ஆகாசவாணி ரேடியோ கூட கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ வருது என்ன? 5000 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ, டிவி, சினிமா ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தும் அர்ஜுனன் என்ன சொல்றாரு, மனசு கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம நிலைமை என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம நிலைமை என்ன சொல்றது? இன்னைக்கு இந்த போன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் முக்காவாசி நாளும் இல்லையா? இந்த போன் இல்லாதவங்க யாரா இருக்காங்களா? இன்னைக்கு வந்து எல்லாம் டச் போன் ஆயிடுச்சு. முன்ன வந்து பட்டன் போன் இருக்கு. பட்டன் போன் இப்ப எவர் பேர்ட்டு இருக்கு? இந்த பட்டன் வச்ச போனு, பட்டன் வச்ச போன் எவ்வளவு பேர்? வேறல விட்டு எண்ணிடலாம் இல்லையா? யாராவது அபூர்வமா 1-2 பேர் வச்சிருந்தா ஆச்சரியப்படலாம். அப்ப நீ எல்லார் கையிலையும் போன் இருக்கு. மனுஷங்களோட வாழ்றாங்களோ இல்லையோ, எந்திரத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் யாரோட வாழ்றாங்க? எந்திரத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால பாருங்க, இப்போ உள்ள காலத்துல மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சரி, மனதை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளோ முனிவர்கள்லாம் தவம் பண்றாங்க. காட்டுல போய் அவங்க ஞான யோகத்தை பின்பற்றுவாங்க. ஞான யோகம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவங்க காட்டுல போய் தனி இடத்துல ஆசிரமம் வச்சுக்கிட்டு அந்த ஆசிரமத்தில் போய் சாஸ்திரம்லாம் படிப்பாங்க. வேதங்கள், புராணங்கள்,
உபநிஷத்துக்கள் இந்த மாதிரி சாஸ்திரம்லாம் படிப்பாங்க. சாஸ்திரமெல்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ணி கடவுளை வந்து தியானம் பண்ணுவாங்க. எப்படி கடவுளை தியானம் பண்ணுவாங்க? அவரை உருவமற்றவர் தியானம் பண்ணுவாங்க. நிறைய சாஸ்திரம் படிச்சுட்டு என்ன முடிவுக்கு வராங்க? ஞான மார்க்கத்து பின். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த கஷ்டமா இருந்தால் நீங்கள் கேட்கலாம், கை தூக்கலாம். இந்த ஞான மார்க்கத்தை பின்பற்றவங்க தனி இடத்துல போய் சாஸ்திரமெல்லாம் படித்து அவங்க என்ன முடிவுக்கு வராங்க? கடவுள் வந்து ஒரு ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் அப்படின்னு முடிவுக்கு வர. அப்படி வந்து கடவுளை உருவமற்றவராக வழிபடுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து உங்களை எல்லாம் கண்ணை மூடி உட்காந்து கடவுளை ஒரு ஒளின்னு தியானம் பண்ணுங்கன்னு எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்றேன், நீங்க கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க. அப்ப கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி தியானம் பண்ணுவீங்க? கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி தியானம் பண்ணுவீங்க? கிருஷ்ணர் வந்து எப்படி இருப்பாரு? அப்படியே கண்ணை மூடிட்டு கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? கிருஷ்ணர் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருப்பார். அவர் கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கும். அவர் கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பார். அவர் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தியிருப்பார். அவர் கழுத்தில் வந்து வைஜெயந்தி மாலை இருக்கும். அவர் கழுத்தில் கௌஸ்துப மணி இருக்கும். என்று வாடாத வைஜெயந்தி மாலை போட்டிருப்பார். மார்பில் ஸ்ரீவஸ்துக்குரி இருக்கும். அவர் தலைமுடியில சுருள் சுருளா இருக்கும். அந்த தலையில் ஒரு மயிர்பீலி வச்சிருப்பார். அவர் உடம்பு 3 வளைவில் இருக்கும். காலில் கொலுசு போட்டிருப்பார். இடுப்பில் ஒட்டியான வச்சுட்டு இருப்பார். கையில் வளையல் போட்டிருப்பார். காதில் கம்மல் போட்டிருப்பார். அப்படி தியானம் பண்ணலாம். வனமாலி கதி சாங்கி சங்கே சக்ரே சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணர் 4 கரமுள்ள விஷ்ணுவை தியானம் பண்ணலாம். ஒரு கையில சங்கு, இன்னொரு கையில சக்கரம், ஒரு கையில தாமரை, இன்னொரு கையில கதை. அப்ப இப்படி ஈஸியா தியானம் பண்ணிடலாமே. கண்ணை மூடி விஷ்ணுவை தியானம் பண்ணுங்கன்னா, ஓ விஷ்ணு எப்படி இருப்பார்? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சகுசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோக கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் மேகக்ஷாமம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணு வந்தே சர்வலோகைகநாதம். இப்போ பகவானை ரொம்ப சுலபமாக தியானம் பண்ணிடலாம். அவர் 4 கருள் விஷ்ணு ரூபம். அப்புறம் புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர். இது கஷ்டமே இல்லை. இப்போ கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் யாருக்காவது தூக்கம் வருமா? வராது. ஒளியை தியானம் பண்ணுங்கன்னா என்ன ஆகும்? தூக்கம் வரும் இல்லையா? அப்போ பகவானை சச்சிதானந்த ரூபத்தில் வழிபடுவது சுலபம். அதனால தான் பக்தி யோகம் சுலபமானது. அப்போ பகவான் என்ன சொல்றாரு? இந்த ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா, கடவுளை உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஞானிகள்லாம் பல பிறவி ஆகுமா அவங்க பக்தராகிறது. இதுக்கு முன்னாடி அத்தியாயம், இப்ப நம்ம எத்தனை அத்தியாயம் படிச்சோம்? 8வது அத்தியாயம். இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல 7ஆம் அத்தியாயத்துல ஜெய ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கி ஜெய ஸ்ரீ கௌர்நிதாய். இதுக்கு முன்னாடி 7ஆம் அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றார்? பகுநாம் ஜென்மநாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பற்பல பிறவிக்கு அப்புறம் தான். எத்தனை பிறவிக்கு அப்புறம்? பற்பல பிறவிக்கு அப்புறம் பகுநாம் ஜென்மனாம். பற்பல பிறவிக்கு அப்புறம் பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி. பற்பல, யாரோட போன் இது அடிச்சுக்கிட்டே இருக்கு? பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் சைலண்ட்ல போட்டு. பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் ஒரு ஞானி இருக்கார் இல்லையா, அவர் வந்து வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். வாசுதேவன் யாரு? கிருஷ்ணர். ஏன் கிருஷ்ணருக்கு வாசுதேவன் பேரு? கிருஷ்ணருக்கு ஏன் வாசுதேவன் பேரு? கிருஷ்ணருடைய ஒரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணர் அப்படின்னா என்ன? கிருஷ்ணாங்கிற பேரோட அர்த்தம் என்ன? ஆக்கர்ஷிதி கிருஷ்ணா. கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாம் வசீகரிப்பவர். கிருஷ்ணர் சொன்னா நம்மளை வசீகரிச்சுடுவார். அப்போ வாசுதேவன் என்னது? வசுதேவருக்கு குழந்தையா பிறந்தனா ஒரு பேர் வாசுதேவன், ரைட்? கோவிந்தன் என்னது? பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர்.
கோபாலன்னா பசுக்களை பராமரிக்கும் சிறுவன், ஆயர்குல சிறுவன் இல்லையா? அப்ப கிருஷ்ணருடைய ஓரொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. கேசவன், கேசி என்ற அரக்கரை வதம் செய்தவன். மாதவன், லக்ஷ்மியின் கணவர். மதுசூதனன் அப்படின்னு என்னது? மது என்ற அரக்கனை வதம் செய்தவர் மதுசூதனா. திரிவிக்ரமா அப்படின்னா, திரிவிக்ரமானா பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டார். 3 உலகத்தை அளக்கிறதுக்காக திரிவிக்ரம அவதாரம் பண்ணார். திரிவிக்ரமா. வாமனா குள்ள பிராமணர். ரிஷிகேஷா புலன்களின் எஜமானன், புலன்களை வழிநடத்துபவர். பத்மநாபன் தாமரை போன்ற வயிறை உடையவர். இந்த மாதிரி ஒரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. ரைட்? அப்போ கிருஷ்ணரை தியானம் பண்றது ஈஸி. ரைட்? அப்போ ஒரு ஞானி ஒரு ஞானி ஞான யோகி பல பிறவி ஆகும். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அத்தகு மகாத்மா ரொம்ப அரிதானம். அதனால ஞானியை விட உயர்ந்தவங்க பக்தர்கள். அப்புறம் யோகி என்ன பண்றாரு? அஷ்டாங்கி யோகி அந்த தியானம் பண்ணணும் கிருஷ்ணரை தியானம் பண்றதுக்கு முன்னாடி யமா நியமா பிரத்யாகாரா பிராணாயாமா ஆசனா தாரணா இதெல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எது சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடணும். ஒரு யோகி யோகத்துல பக்குவமாகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடக்கூடாது, எவ்வளவு நேரம் தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. யமா நியமா, எதை பின்பற்றணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யமா நியமா. அப்புறம் புலன்களை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், உடல் பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் தியானத்தில் போக முடியும். இப்போ உங்களை எல்லாம் இங்கே உட்காந்து அரை மணி நேரம் இப்படி பத்மாசனத்தில் உட்காருங்க அப்படின்னா எவ்வளோ பேர் உட்காருங்க? ஏற்கனவே 4 பேர் சேனலில் உட்காந்துட்டு 7-8 பேர் இல்லையா? அரை மணி நேரம் கீழே உட்காந்து இப்படி கூணெல்லாம் போடக்கூடாது. இப்படி நிமிர்ந்து இருக்கணும். இப்படி எஞ்சான் ஒருமுக்கு சிரசே பிரதானம் இப்படி இருக்கணும். முதுகெல்லாம் வளையாம இப்படி உட்காந்து பத்மாசனத்தில் அரை மணி நேரம் உட்காருங்க அப்படின்னா, சுவாமி அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, நான் அப்படி சேரில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் வேணா பேசுங்கள, நான் எந்திரிச்சு பாரு இல்லையா? இன்னைக்கு எல்லாராலும் கீழே சம்மணம் போட்டு உட்கார முடியல. அப்போ உடம்பு நம்ம ஒத்துழைக்க மாட்டேங்குது. உடல் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, பிள்ளைங்க நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, கணவர் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, மனைவி நமக்கு எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. கணவரும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, மனைவியும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, பிள்ளைங்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, எதுவுமே கட்டுப்பாட்டில், எல்லாம் கட்டுப்பாடு மிஞ்சி போயிடுச்சு. கலியுகத்தில் என்னாச்சு? எல்லாம் கட்டுப்பாடை கடந்து போயிடுச்சு. எதையுமே கட்டுப்படுத்த முடியல. வீட்டில் உள்ள நாய்க்குட்டி கூட கட்டுப்படுத்த முடியல. வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி கூட கத்திகிட்டே இருக்கு. அது சும்மா இருக்கு. எதுவுமே சொன்னா கேட்க மாட்டேங்குது. இதுதான் கலியுகம். அப்ப கலியுகத்துல ஞான யோகம் பண்ண முடியாது, அஷ்டாங்க யோகம் பண்ண முடியாது, தியான யோகம் பண்ண முடியாது. அப்ப கலியுகத்துல மக்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. கலியுக மக்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. என்னது அது? ஜபயோகம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபயோகா இதுதான் நம்பர் 1 யோகா. இந்த ஜபயோகம் தான் கலியுகத்துல நமக்கு ஒரே வாய்ப்பு. எதுக்கு ஒரே வாய்ப்பு? எதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் எதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சாட்டிங் பண்றீங்களா? எவ்வளவு மாலை பண்றீங்க? ஒரு 10 மாலை பண்றீங்க. எதுக்காக ஜெபம் பண்றீங்க? பகவான் கிட்ட போகணும். நீங்க எதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா சொல்றீங்களா? நீங்க அம்மா ஹரே ஜெபம் பண்ணிட்டு எதுக்காக ஜெபம் பண்றீங்க? கடவுளை நினைக்கிறதுக்கு. நீங்கம்மா கிருஷ்ணரை சரணடையணும். நீங்க ஜெபம் பண்றீங்களா? நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்றீங்களா? எவ்வளவு மாலை சொல்றீங்க? ஒரு மாலை. எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க? மனது அமைதியாகணும். நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா? எது கடவுளை நினைச்சிட்டே இருக்கணும். நீங்க கலியுக தர்மம்னால பண்றீங்க. நீங்கம்மா
பகவான கர்மா போடுறதுக்காக பண்றீங்க. நீங்க ஜெபம் எதுக்காக பண்றீங்க? பகவானுக்கு நமக்கு தொடர்பு வரணும்னு பண்றீங்க. அம்மா நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்களா? எதுக்காக பண்றீங்க? எதுக்காக ஜெபம் பண்றீங்க? கேட்கல. கிருஷ்ணர் அடையணும். நீங்க பகவான் அடையணும். நீங்க பகவான் அடையணும். பகவான் அடையணும். கிருஷ்ணர்டே போயிடணும். போதும், இந்த உலகத்துல வந்து பட்டதெல்லாம் போதும். ஆமா ஐயா சாமி விட்டுருங்க, கிருஷ்ணர்டே போனா போதும் இல்லையா? ஜா வேண்டே வேண்டாம், இன்னொரு பிறப்பே வேண்டாம். எவ்வளவு பேர் திரும்பவும் காவேரி பட்டணத்துல பிறக்கணும்? பெங்களூரு எவ்வளவு அழகா இருக்கு, அங்கெல்லாம் போனா தமிழ்நாட்டுல ரொம்ப வெயிலா இருக்கு, இங்க நல்லா குளிரா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, எல்லாம் சௌகரியமா இருக்கு. வேண்டாமா? அந்த பக்கம் போனா தர்மபுரிக்கு அந்த பக்கம் போனா வெயில் அடிக்குது, இந்த பக்கம் வந்தா கொஞ்சம் வெயிலா இருந்தாலும் தெரியல. ஏன் இவ்வளவு அழகா வெயிலா இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது? இந்த ஊருக்குள்ள வேண்டாக்கிறீங்க, வேண்டாமா? சரி, நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா சொல்றியா? நீ எதுக்காக பண்றீங்க? மன நிம்மதி. வா, நீங்க பிரபு பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடணும். ஐயா நீங்க ஜெபம் பண்றீங்களா? நாம ஜெபிக்கிறீங்களா? எதுக்காக ஜெபம் பண்றீங்க? கடவுளை அடையணும். ஐயா பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்காக பண்றீங்க? குருவுடைய தரிசனம் கிடைக்கணும். நீங்க ஜெபம் பண்றீங்களா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சரி, ஆரம்பிச்சிடலாம். நீங்க இன்னும் பண்ணல, நீங்க இன்னும் தொடங்கல, பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு பண்றீங்க? பகவானுடைய சேவை கிடைக்கணும். பிரபு அதே தான். சரி, இப்போ எவ்வளோ பேர் எல்லாம் அழகா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஹரே கிருஷ்ணா ஜபம் இருக்கு இல்லையா, அதை பற்றி அங்கே நிறைய போட்டிருக்காங்க பாருங்க. ஏன் வந்து ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா ஜப யோகா பண்ணணும், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட முக்கியத்துவம் வந்து என்னென்ன புராணங்கள்ல சொல்லியிருக்கு அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் வந்து சாதாரண மந்திரம் இல்லை, இது மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது, கிருஷ்ணருக்கும் அவர் நாமத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு பிரபு சொல்லி தந்திருப்பார், நாம இந்த உடம்பு இல்லை ஆத்மா இல்லை, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்புன்னா என்ன, ஆத்மான்னா என்ன? இப்போ நான் யாரு? நான் யாரு? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அப்படிதான் சொல்லணும். நான் யாருன்னா ஒரு பிரபுன்னு சொல்லக்கூடாது. அவர் உடம்பு இல்லை ஆத்மா. நான் அப்படின்னு சொன்னாலே இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. ஆனா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடம்பு ஆத்மா எல்லாம் பேதம் கிடையாது. இப்ப நமக்கு வந்து என் உடம்பு வேற ஆத்மா வேற, என் உடம்புல இருந்து ஆத்மாவை எடுத்துடலாம், பிரிச்சிடலாம் இல்லையா? இந்த உடம்புல இருந்து ஆத்மா போயிடும், உயிர் போயிடும். ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அவர் உடம்பு, ஆன்மா, நாமம், ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது, எதையுமே பிரிக்க முடியாது. அப்ப புராணத்துல என்ன சொல்லியிருக்கு? நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ. பின்னம்னா உடைக்கிறது, பின்னானா உடைச்சிடலாம், அபின்னானா உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டா பகவானும் இந்த நாமமும் வேற வேற இல்லை, கிருஷ்ணரும் ஒரு நாமமும் வேற வேற இல்லை. அப்புறம் அவர் ரூபமும் அவரும் வேற வேற இல்லை. அவர் ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது தான். சச்சிதானந்த விக்கிரக, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அப்போ பகவானுக்கும் ஒரு நாமத்துக்கும் பேதம் கிடையாது. அதனால கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்கார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல கிருஷ்ணர் எந்த ரூபத்துல இருக்காரு? நாம ரூபத்துல இருக்கார். கலியுகத்துல கிருஷ்ணர் நேரடியா அவதாரம் பண்றதே இல்லை. மற்ற யுகங்கள்ல நேரடியாக அவதாரம் பண்ணியிருக்காரு. சத்தியுகத்துல என்ன அவதாரம் பண்ணாரு? வெரி குட், நரசிம்ம அவதாரம். திரேதா யுகத்துல ராம் லக்ஷ்மண், துவாபர யுகத்துல கிருஷ்ண பலராம். ஆனா கலியுகத்துல பகவான் நேரடியா வர்றதுல ஒரு மறைமுகமா வர்றாரு. யார் அவரு? சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, நித்யானந்த பலராம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தோ சுவதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்து அப்படி இருக்கும். சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்து நம்ம பார்த்தது இல்லை. ஆனா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாங்க. அவங்க கிருஷ்ணர் பலராம தான். ஆனா அவங்க நேரடியாக அவதாரம் பண்ணல. அவங்க என்னவா வந்தாங்க?
பக்தனா வந்தாங்க. பகவானே பக்தனா வந்தாரு. அது ஏங்க பகவானே பக்தனா வரணும்? வெரி குட். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஏன் பக்தரா வந்தாங்க? ஒரு கிராமத்திலையும் நகரத்திலையும் போய் கிருஷ்ண நாமத்தை பிரச்சாரம் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஏன் அவங்க கிருஷ்ண நாமத்தை பிரச்சாரம் பண்ணாங்க? அவங்களே பகவான் தானே, அவங்களே பக்தனா வந்திருக்காங்க. ஏன் பக்தனா வந்து கிருஷ்ண நாமத்தை பிரச்சாரம் பண்ணாங்க? ஏன்னா இந்த கலியுகத்துல நாம ஜபம் மட்டும்தான் நமக்கு விடிக்கும் நம்மள. இந்த கலியுகத்தோடைய தாக்கம் எங்க இருக்கு? பேக்கெட்லயே இருக்கு. கலியுகம் எங்க உட்கார்ந்துருக்கு? பேக்கெட்லயே உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு என்ன நியூஸ் வந்தது, இன்னைக்கு சினிமாவில் என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன எல்லாம் போன்லயே பார்த்துட்டு, இன்னைக்கு எல்லாமே போன்லயே பார்த்துடலாம். வீட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே பார்த்தலாம். கலிபுருஷன் போன் ரூபத்தில் இருக்கு. கலியுகத்தில் கலிபுருஷன் எப்படி இருக்காரு? போன் ரூபத்தில் இருக்காரு. இந்த போன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா பூதம் மாதிரி. பூதம் என்ன பண்ணும்? ஆளை விழுங்கும். இந்த போன் என்ன பண்ணும்? நம்ம நேரத்தை விழுங்கும். அப்படி கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு போய் என்னாகும்? மணி கணக்கா போயிடும். நேரம் பூரா அப்படி பூதம் மாதிரி விழுங்கிடும் இந்த போனு. கலியுகத்தில் போன் வந்து, கலியுகத்தில் அசுரன் போன் ரூபத்தில் இருக்கு. கலியுகத்தில் அசுரன் எந்த ரூபத்தில் இருக்காரு? போன் ரூபத்தில். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா நம்ம நேரத்தில் சாப்பிட்டுருவோம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் கலியுகத்தில் அவதாரம் பண்ணி அவங்களே பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்றாங்க. கலேர் தோஷ நிதிராஜன். பாகவத்தில் என்ன சொல்லி அந்த ஸ்லோகம் போட்டிருக்கு? அதுல கலேர் தோஷ நிதிராஜன் இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்க. அதுல போட்டிருக்கா? கலேர் தோஷ நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகாத்குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் விஜேத் இருக்கா? அதுல போட்டிருக்கா? இங்கிருந்து பார்த்தா தெரியல. கலியுகத்துல வந்து கலேர் தோஷ, கலியுகத்துல நிறைய குற்றங்கள்லாம் இருக்கு. கலியுகத்தில் இருக்கிற குற்றங்களையும் குறைகளையும் சொல்லணும்னா நான் இங்க உட்காந்து 2 நாள் பேசினாலும் தீராது. கலியுகத்துல வந்து அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, டீச்சர் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அங்க வந்து கோயில்ல வந்து வியாபாரம் ஆயிடுச்சு, காசு கேட்குறாங்க, அப்படி பேசிக்கிட்டே போலாம். ஓயவே ஓயாது, தீரவே தீராது. கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் கடல் மாதிரி சமுத்திரம் மாதிரி இருக்கு. கலேர் தோஷ நிதிராஜன். ஓ நிதிராஜா, கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் மாதிரி இருக்கு. நிறைய குற்றங்கள்லாம் இருக்கு, குறைகள்லாம் இருக்கு. இந்த குறைகளை பேசினா தீரவே தீராது. பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, எழுத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, தாத்தா சரியில்லை, பாட்டி சரியில்லை, சொல்லிக்கிட்டே போலாம். எதுவுமே சரியில்லை. அப்போ ஒரே ஒரு நன்மை தான் இருக்கு. கலேர் தோஷ நிதிராஜன். ஓ நிதிராஜா, கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல இருக்கு. அஸ்தி ஏகோ மகான். ஆனா ஒரு நன்மை இருக்கு. அந்த நன்மை என்ன? கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்ய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 முக்த சங்க பரம் விஜேத். கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நம்ம ஹரிநாமத்தை சொல்ல வேண்டும். இதுதான் இந்த யுகத்துக்கான தியானம், ஜப தியானம். நம்முடைய ஜபத்தை தியானமாக செய்யணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னா ஒரு கையில ஜபமாலை வச்சுட்டு ஒரு கையில போனை வச்சுட்டு கூடாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது துளசி முன்னாடி, பகவான் முன்னாடி, பிரபுபாத் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே நல்லா கீழே உட்கார முடியல, சேர்ல உட்காந்துக்கலாம். சேர்ல உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த ஓரொரு மந்திரத்தில், அந்த மகா மந்திரத்தில் ஓரொரு வார்த்தையும் காதால கேட்கணும். வாயால சொல்லணும், காதால கேட்கணும், மனசால நினைக்கணும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வெளியும் புதர்வான் நிந்தனமும் தீயினால் தூசாகும் சேர்ப்பேலோர் என்பாவர். ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க திருப்பாவையில். பகவான் நாமத்தை வாயால பாடி மனசினால சிந்திச்சு அவருக்கு சேவை பண்ணா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க எல்லா பிழைகளும் போயிடும், எல்லா குற்றங்களும் எல்லா தோஷங்களும்
வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பலியும் புகுதருவான் என்றது. எல்லா பிழையும் குற்றங்களும் தோஷங்களும் பாவங்களும் எல்லாம் போயிடும். தீயில போட்ட பஞ்சு மாதிரி. ஒரு பஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பஞ்சு ஒரு கொஞ்சம் பஞ்சை எடுத்து தீயில போட்டு பாருங்க, டப்புன்னு பஸ்ட் ஆயிடும். அப்படி பஸ்பமா போயிடும். பஞ்சு எங்க போச்சுன்னு தெரியாது இல்லையா. ஒரு காட்டன் பீஸ் எடுத்து நெருப்புல போட்டா அந்த காட்டன் பீஸ் என்னாச்சுன்னு தெரியாது, கண்ணுக்கே தெரியாம போயிடும். இங்க பண்ணி பாருங்க, கொஞ்சம் பஞ்சு கையில் எடுத்து நெருப்புல போட்டு பாருங்க, கண்ணுக்கு தெரியாம போயிடும். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே நாம ஜெபம் பண்றாங்களோ அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீயில போட்ட பஞ்சு மாதிரி காணாம போயிடும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஹரே நாம ஹரே நாமை வெகி கேவலம் கலோ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரன்யதா. கலியுகத்துல பகவான் நாமத்தை சொல்றதை தவிர வேற வழியே இல்லை. ஒரு விஷயத்தை 3 தடவை சொல்லிட்டா இனி திரும்ப பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா. அம்மா வந்து கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்கா, அப்பா வந்து வேலைக்கு போகணும், பையன் ஸ்கூலுக்கு போகணும். பிரசாதம் ரெடியான்னு கேட்டான், ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரசாதம் ரெடி ஆயிட்டு 3 தடவை சொல்லிட்டேன், சும்மா கேட்கக்கூடாது. இல்லை நீங்க வந்து பண்றீங்களா, இதான் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல. அப்போ ஒரு விஷயத்த 3 தடவைக்கு மேல சொல்லிட்டா திரும்ப பேசக்கூடாது இல்லையா. கோர்ட்ல என்ன பண்ணுவார், ஜட்ஜு வந்து ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், எல்லாம் சைலண்ட் ஆயிடும், யாரும் பேசக்கூடாது. ஜட்ஜு வந்து ஆர்டர் போட்டா அதுக்கு மேல மறு பேச்சு இல்லை. அது மாதிரி வேதங்கள்ல வந்து ஒரு விஷயத்த 3 தடவை சொல்லிட்டு அது பறைசாற்றுதுன்னு அர்த்தம். வேதங்கள்ல ஒரு விஷயத்த 3 தடவை திரும்ப சொன்னா அந்த விஷயத்தை பறைசாற்றுகின்றது. அதுக்கு மேல ஒரு அதிகாரம் கிடையாது, அதுக்கு மேல ஒரு மந்திரம் கிடையாது, அதுக்கு மேல ஒரு யோகம் கிடையாது, அதுக்கு மேல ஒரு தியானம் கிடையாது, அதுக்கு மேல ஒரு தவம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ கதிரன்யதா. வேற வழியே இல்லை. இங்க இருக்கிற இவ்வளவு பேர்ல வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, நான் வேணா பண்றேன். மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரு வழியும் கிடையாது. பகவான் நாமத்தை தவிர வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி ஸ்லோகம் போட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் என்ன போட்டிருக்கு? அதாவது என்னன்னா, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. விஷ்ணுவுக்கு எவ்வளவு நாமம் இருக்கு? 1000 நாமம். அது அப்படியே ஒரு போயிட்டே இருக்கும். இதை உட்காந்து படிங்கன்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர் படிக்கலாம், கொஞ்சம் புத்தி கூர்மையா இருக்கிறவங்க, கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கிறவங்க, கொஞ்சம் கிரகிக்கூடிய தன்மை இருக்கிறவங்க படிக்கலாம். ஓம் விஸ்வம் விஸ்வவதத்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனக பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி. அப்படியே போயிட்டு இருக்கும். இது ஒரு அரை மணி, இப்படி சொன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்படி சொன்னாலே நீங்க மெதுவா சொன்னீங்கன்னா ஓம் விஸ்வம் விஸ்வபதத்காரோ இப்படி சொன்னா இன்னொரு 1 மணி நேரம், கொஞ்சம் வேகமா சொன்னா அரை மணி நேரம் ஆகும். இது எல்லாரும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம சோம்பேறிங்க, வாயில ஒழுங்கா வார்த்தையும் வரமாட்டேங்குது, ஞாபக சக்தியும் போச்சு. நேத்து இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நேத்து இந்நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஐயோ மறந்து போச்சு. சரி, உங்க அம்மாவுடைய மொபைல், உங்க போன் நம்பர் என்ன? அதை போன்ல பார்த்தா தான் சொல்ல முடியும், ஞாபகம் இல்லை இல்லையா. இன்னைக்கு யாருக்காவது அவங்க போன் நம்பரே நிறைய பேருக்கு தெரியாது, போனை பார்த்து சொல்லுவாங்க. இவன் போன் நம்பர் எனக்கு தெரியாதுங்க, போனை பார்த்து சொல்லணும். இவ்வளவுதான் நம்ம ஞாபக சக்தி. கலியுகத்துல நமக்கு மந்த புத்தி, ஞாபக சக்தி கிடையாது, சண்டை சச்சரவு, நிம்மதி கிடையாது. இது சொன்னார்ல, நிம்மதிக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அப்ப வந்து பார்வதி மாதா இருக்காங்கல்ல, பார்வதி தேவி வந்து நமக்கு அவங்க தான் ஜெகன் மாதா. இந்த உலகத்துக்கே மாதா யாரு? பார்வதி. அவங்க தான் ஜெகன் மாதா, நம்ம எல்லாருக்கும் அவங்க தான் அம்மா. பார்வதி தாயார், பார்வதி அம்மா, அம்பிகா. பார்வதி அம்மாவுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை. அம்மாவுக்கு தானே குழந்தைகள் மேல அக்கறை இருக்கும், அப்படிதானே? அம்மாவுக்கு தான் குழந்தைகள் மேல அக்கறை இருக்கும். அப்ப பார்வதி தேவி ஒரு நாள் சிவபெருமான்ட்ட கேட்கிறாங்க, பிரபு, பகவான் விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு, என் குழந்தைகள்லாம் சோம்பேறிங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா?
இந்த குழந்தைங்கள்லாம், என் குழந்தைகள்லாம் பகவானை அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த 1000 நாமம் சொல்ல முடியாது அவங்களால. ஏதோ 1-2 குழந்தை சொல்லலாம், எல்லா குழந்தையும் சொல்லாது. அப்ப என்ன வழி இருக்கு? அப்பதான் சிவபெருமான் சொல்றார், ஒரு வழி இருக்கு. விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்ல முடியாதவங்க இந்த ஒரு மந்திரத்தை சொன்னா போதும், 1000 நாம சொன்ன பலன். 2 எழுத்து, ராம ராம. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஓ பார்வதி, ஒன்றும் கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆயிடாது. அவங்க விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்ல முடியாம போயிடலாம், பரவாயில்ல, தப்பொன்னும் இல்லை. 2 எழுத்து சொன்னா போதும், ராமா. யாராவது ராமாங்கிற 2 எழுத்து சொல்லிட்டா, 2 அக்ஷரம் ராமா. சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல, இன்னும் சத்தமா? ராமா. இந்த ராமாங்கிற 2 எழுத்து சொன்னா விஷ்ணுவோடைய 1000 நாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். விஷ்ணுவோடைய 1000 நாமம். அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல எத்தனை ராமா இருக்கு? 4 ராமா. அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? 4000 விஷ்ணு நாமம். 4 தடவை விஷ்ணு சகசரநாமம், 4000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு சைதன்ய சரிதாமிர்தத்துல, யாராவது கிருஷ்ணாங்கிற நாமத்தை சொன்னா, கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா 3 ராமநாம சொன்ன பலன் கிடைச்சிடும். கிருஷ்ணான்னு சொன்னா 3 ராமநாமம். அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எவ்வளவு கிருஷ்ணா இருக்கு? 4 கிருஷ்ணா. அப்ப எவ்வளவு ராமநாம சொன்ன பலன் கிடைக்கும்? 12 ராமநாம சொன்ன பலன் கிடைக்கும். அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா எவ்வளவு 1000 விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைக்கும்? 16000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். 16 தடவை விஷ்ணு சகசரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம கிட்ட எவ்வளவு தடவை சொல்ல சொல்லியிருக்காங்க? நீங்க 108 தடவை சொல்லுங்க, 2 மாலை சொல்லுங்க, 3 மாலை சொல்லுங்க, 4 மாலை சொல்லுங்க, சிலர் 16 மாலை சொல்றோம். அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே 16000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன்னா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 தடவை சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? நீங்க கால்குலேட்டர்ல தான் போடுவீங்க, டக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? 16000 × 108 போடுங்க. யார் போன் வச்சிருக்காங்க? இங்க இருக்கு. 16 × 108 எவ்வளவு? 108 × 16. இல்ல தப்பு, 16000 கரெக்ட். 16000 × 108 17,28,000 விஷ்ணு நாம சொன்ன பலன். ஒரு 108 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா. அப்போ பக்தர் என்ன சொல்றாங்க? ஒரு மாலையா ஜெபம் பண்ணுங்களேன். எனக்கு நேரம் இல்லை சுவாமி, ஒரு மாலை சொல்லணுமா? 10 நிமிஷம் ஆகுமே. ஐயா எவ்வளவு பலன் பாருங்க. 10 நிமிஷம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா 17,28,000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன். அப்ப நீங்க போன் எடுத்தீங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொன்னீங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு? 3000 விஷ்ணு நாம சொன்ன பலன். நடக்கும்போது ஹரே கிருஷ்ணா, உட்காரும் போது ஹரே கிருஷ்ணா, நிற்கும் போது. அப்ப யாகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ பிரபுபாதர் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்காரு. தும்பும் போது ஹரே கிருஷ்ணா அப்படின்னா 3000 விஷ்ணு நாம சொன்ன பலன் இமீடியட்டா. அதனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோடைய மகிமை இருக்கு இல்லையா, அது அளவிடவே முடியாது, அளவிடவே முடியாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட மகிமை பல ஆயிரம் பசுக்களை தானம் கொடுத்தா இன்னொரு புண்ணியம் வருமோ, பல ஆயிரம் பசுக்களை தானம் கொடுத்தா இன்னொரு புண்ணியம் வருமோ, 100 அஸ்வமேத யாகம் பண்ண இன்னொரு புண்ணியம் வருமோ, 1000 ராஜசூய யஜ்ஞம் பண்ண எவ்வளவு புண்ணியம் வருமோ, அது எல்லாமே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஈடு கம்பேர் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. வேதங்கள்ல சொன்ன எந்த புண்ணிய கர்மாக்களும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அடுத்து என்ன மந்திரம் போட்டிருக்கு? அதுல அடுத்து என்ன போட்டிருக்குன்னு பாருங்க.
அது ஒரு இதை சீட் எதாவது வச்சுருக்கீங்களா? அந்த அந்த பேனரோட சீட் எதாவது இருக்கா? பிரிண்டிங் எதாவது இருக்கா? அடுத்து என்ன மந்திரம் போட்டிருக்கு? அங்கே போங்க நீங்கள் சொல்லுங்கள். ராம ராம ராமே, அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கு? ஆண்டாள் நாச்சியோட பாசுரம் வந்துருச்சா? அது வந்துருச்சா? ஆல்ரெடி பாடிட்டோம். அதுக்கு அடுத்தது அதுல மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்கு? ராமாயணம், புராணங்கள், மகாபாரதம் ஆகிய அனைத்திலும் ஆரம்பத்திலும் நடுவிலும் இறுதியிலும் எங்கும் அருகிலும் மறுபடியும் எல்லா வேதங்களும் ஹரே இதி ஷோடச நாம்னாம் இதி ஷோடச நாம்னாம் கலோ கல்மசநாசனம் ந பிரபகாரம் சாச்ச சர்வ வேதேஷு திசி. கலியுகத்துல வந்து இந்த 16 அக்ஷரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே இந்த மகாமந்திரத்தை இது ஷோடச நம்ம கலோ கல்மஷ நாசம், கலியுகத்தோடைய எல்லா குற்றங்களையும் நாசம் பண்ணிடும், போக்கிடும். கலி கல்மஷ நான் பிராபகம். இதை தவிர பெரிய உபகாரம் கிடையாது. இதை தவிர ஒரு பெரிய பிராய்ச்சித்தம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதை தவிர மிகப்பெரிய பிராய்ச்சித்தமோ பரிகாரமோ கிடையாது. கலோ பிராபகாரம் சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களும் இதைத்தான் பறைசாற்றுகிறது. எல்லா வேதங்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இதையே பறைசாற்றுகிறார்கள். பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்க வேண்டும், ஜபத்தை தியானமாக செய்ய வேண்டும். அடுத்தது ஆதிசங்கராச்சாரியர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ முட்டாள் மனமே, வேற ஒன்னையும் பாடிட்டு இருக்காத, பஜ கோவிந்தம் பாடு. சினிமா பாட்டெல்லாம் பாடாத, பஜ கோவிந்தம், கோவிந்தோடைய நாமத்தை பாடு. அடுத்தது அனைத்து வேத மந்திரத்தின் சாரம் இதுதான். அடுத்து சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார்? நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலஹ ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தயமே திருசம் மிகாஜனி நானுராக. கிருஷ்ணா, உங்க சக்தி, பகவானுடைய சக்தி இருக்கு இல்லையா, பகவானுடைய சக்தி முழுவதும் ஒரு நாமத்தில் இருக்கு. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவான் கிட்ட என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி பூரா நாமத்தில் இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பல்ராம் கி, ஸ்ரீ ஜாதா மதன் கோபால் கி, லட்சுமி நரசிங்க சுவாமி கி, நிதாய் கௌரி சுந்தர் கி ஜெய் கோபால். அப்போ பகவானுடைய நாமத்துல எல்லா சக்தியும் இருக்கு. நரசிம்மர், ராமர், வராகர், பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணாரோ, பகவான் என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி பூரா கலியுகத்துல எங்க இருக்கு? நாமத்தில் இருக்கு. நாம் அஹாரி பகுதா இந்த சர்வ சக்தி. பகவானுடைய சக்தி முழுவதும் ஒரு நாமத்தில் இருக்கு. அதை சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் தேவையில்லை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். தத்ரார்பித நியமித ஸ்மரணீன காலகா. பகவானை நினைக்கிறதுக்கு, பகவான் நாமம் சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் எல்லாம் ஒரு பொருட்டும் கிடையாது. ஆனாலும் பாருங்க, நம்ம துர்பாக்கியசாலியா இருக்க சொல்ல மாட்டேங்க இல்லையா? அப்போ விலை மதிக்க முடியாத ஒரு உன்னதமான மகாமந்திரத்தை பிரபுபாத் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். கலியுகத்துல பகவானை தியானம் பண்றதுக்கு ஜப தியானத்தை தவிர வேற வழியே இல்லை. ஜப தியானம் செய்வதை தவிர வேற வழியே இல்லை. வேற ஒரு வழியும் கிடையாது. இது ஒரே வழிதான் இருக்கு. அதனால இந்த அத்தியாயம் 8வது அத்தியாயம் பகவானை நினைக்க வேண்டும். ஏன் பகவானை நினைக்க வேண்டும்? நம்ம இந்த ஜட உலகத்திலிருந்து விடுபட வேண்டும். ஏன் ஜட உலகத்திலிருந்து விடுபட வேண்டும்? இங்க துன்பம் நிறைந்தது, துக்காலயம் அசாஸ்வதம். இங்க பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எல்லாம் உண்டு. இங்க துன்பம் வந்துட்டே இருக்கு. என்னால சந்தோஷமா இருக்க முடியல. நான் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் பிறவா நிலை அடைய வேண்டும்னா இறைவன் திருவடி அடைய வேண்டும். பிறவி பருகளில் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராது.
இறைவனுடைய தாமரை திருப்பாத்தை அடைய வேண்டுமானால் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கோலோகேர பிரேமாதான ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரிநாம சங்கீர்த்தனம் இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், அது கோலோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கு. அது பகவானே மந்திர ரூபத்தில் இருக்கார். கலியுகத்துல பகவானே மந்திர ரூபத்தில் இருக்கார். பகவானே பக்தனா வந்து அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால இந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டு விடக்கூடாது, இந்த வாய்ப்பை தவற விட்டு விடக்கூடாது. நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் ஒரே வழி. அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமா சொல்லணும், ஜபத்தை தியானமா சொல்லணும். ஜபம் பண்ணும்போது பேசுறது, விளையாடுறது, ஃபோன் பார்க்கறது, ஜபமாலையில் கை வச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் பேசிகிட்டே இருப்போம். அப்போ ஜபமும் நடக்கல, பேச்சும் தீரல, கடைசியில் என்னாச்சு, நேரம் வீணாக போச்சு. அதனால ஜபம் பண்ணும்போது ஜபத்தை எப்படி செய்ய வேண்டும், தியானமாக செய்ய வேண்டும். ஜப தியானம், ஜபத்தை என்ன பண்ணணும், தியானமாக செய்ய வேண்டும். ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணணும், பகவானை நினைக்க வேண்டும். அந்த நேரத்தில் பால்காரன் வந்துடுவானா, பன்னீர் வாங்கலாமா, அங்கே போல இதெல்லாம் நினைக்கூடாது, பகவானை நினைக்கணும். சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ணரை நினைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணர் என்ன சொன்னார், அர்ஜுனன் மனதை கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னார், கிருஷ்ணர் முடியுங்கிறார். அசம் சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். சந்தேகமே இல்லை அர்ஜுனா, மனம் ரொம்ப கொடூரமானது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனா முடியும். எப்படி முடியும், அப்பியாச யோகேன ததோ, அப்பியாச யோகேன ததோ, அது அப்பியாச யோகேன வைராக்கியேன சக்கிரியதே. அப்பியாசம்னா தொடர்ந்து பயிற்சி, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வைராக்கியம். என்ன வைராக்கியம் இருக்கணும், இங்க நம்ம இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன வைராக்கியம் இருக்கணும், நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும் அப்படின்னா நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். தொடர்ந்து பயிற்சி பண்ணாமல் சாத்தியம் இல்லை. இப்போ இந்த குழந்தை ஸ்கூலில் படிக்கிறான், படிக்கவே இல்லை, பாஸ் ஆகிடுவானா, ஃபெயில் ஆகிடுவான். அப்போ படிச்சுட்டே இருக்கு. அப்போ எப்போ கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தை பரீட்சையில் பாஸ் பண்ணுவான். அவன் நல்லா படிச்சுட்டு இருந்தானா அவன் எப்போ எக்ஸாம் வச்சாலும் பாஸ் ஆகிடுவான். அந்த மாதிரி நாம கிருஷ்ணநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தா எப்போ மரணம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போதான் இங்கே ஸ்லோகம் சொல்லுது, அந்த காலே ச மாம் ஏவ, அந்த காலே விடலை விடக்கூடிய நேரத்தில், அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம், இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் யாராவது என்னையே நினைத்து கொண்டு இந்த உடலை விட்டால், எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்ர அசம்சய. அசம்சயனா சந்தேகமே வேண்டாம். என்ன சந்தேகம் வேணாம், யாராவது உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைச்சுட்டே உடலை விட்டா பகவான்கிட்ட போயிடலாம். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லை. நமக்கு முதல்ல எப்போ மரணம் வரும்னு தெரியாது. ரெண்டாவது மரணம் வரும்போது கிருஷ்ணர் நினைப்போம் தெரியாது. ஐயோ என் பேர குழந்தை என்னாகும், என் சொத்து என்னாகும், என் கணவர் என்னாவார், என் மனைவி என்னாவா, பேங்க் பேலன்ஸ் என்னாகும், இந்த மாதிரி என்னெல்லாம் வரக்கூடாது. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் ஞாபகம் வரணும்னா நாம் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்க முடியும். இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் தான். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, யம் யம் பாவிஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைச்சுட்டே உடலை விட்டாரோ அதே ஆயிடுவார். நான் உடலை விடும்போது ஒரு பொண்ணை நினைச்சுட்டே இருந்தேன். அப்போ உடலை விட்டா நான் என்னாவேன், ஒரு பொண்ணுடைய உடலுக்கு போயிடுவேன். ஒரு பொண்ணு என்னையே நினைச்சுட்டு உடலை விட்டா அவன் என்னாவா, ஆணுடைய உடலுக்கு போயிடுவான். ஒருத்தர் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு உடலை விட்டார், என்ன ஆவாரு, கோழி ஆவார். அப்புறம் அவர் யாரா பொறிச்சு சாப்பிடணும், லைன் ஆக மாட்டாங்க. நீங்க சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நீங்க சிக்கன் சாப்பிடுவீங்க, நெக்ஸ்ட் பிறவில உங்களை யாராவது சாப்பிட்டு இருப்பாங்க, ஏன்னா நீங்க சிக்கன் ஆகிட்டு. அப்புறம் உங்க கிரில்ல தங்க விட்டுருவாங்க, அந்த கிரில்ல சுத்தின்னு இருப்பீங்க, யாராவது சாப்பிடணும். அதனால நாம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ, எப்படி வாழ்றோமோ அதே ஆயிடுவோம். அப்போ நம்ம கிருஷ்ணரே நினைச்சுட்டு கிருஷ்ண பக்தியை பண்ணிட்டு என்னாவும் கிருஷ்ணாட்ட போயிடுவோம். அவ்வளவுதான். அதெல்லாம் ப்ரோப்பா சொல்லி கொடுத்துருக்கார். சாண்டிங் பண்ணிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஜெபம் பண்ணணும். எனக்கு ஜெபம் பண்ண நேரமே இல்லைன்னு சொல்லிட்டா அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான்.
நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான நேரம் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது. இட்ஸ் அ ப்ரையாரிட்டி. அதனாலதான் இந்த இயக்கத்துக்கே ஹரே கிருஷ்ணா இயக்கம்னு பேர். ஹரே கிருஷ்ணா இயக்கம். நம்ம தான் இஸ்கான்னு சொல்றோம். வெளியில உள்ள என்ன சொல்லுவா? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாங்க, ஹரே கிருஷ்ணா போறாங்க. ஏன் நம்ம ரோட்ல கீர்த்தன் பாடிட்டு போறோம்? ஏன் நம்ம நகர சங்கீதம், ஏன் நகர சங்கீதத்தில் போறோம்? ரோட்ல கீர்த்தன் பாடிட்டு போறோம். ஏன் ரோட்ல கீர்த்தன் பாடிட்டு போறோம்? எல்லா ஒரு பக்தர் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் சொல்ற. ஹரிதாஸ் தாக்கூர் யாரு? நாமத்துக்கு ஆச்சாரியர், ஆமாச்சாரியர். ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு? ஒரு பக்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா அவர் அவருக்கு மட்டும் சொல்லல, எல்லா ஜீவன்களுக்கும் நன்மை. யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கேட்கிறாங்களோ, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, சர்வ ஜீவராசிகளுக்கும் மங்களம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கேட்கறதுனால. அப்ப நம்ம ரோட்ல பாடின்னு போகும்போது மனுஷங்க, மிருகங்க, நாய், குதிரை, ஒட்டகம், பூனை, கழுதை, பன்னி, அந்த கடையில உட்கார்ந்து இருக்கிறவன், கடையில் டீ சாப்பிட்டு இருக்கிறவன் எல்லாருக்கும் நன்மை. காதுல கேட்கிறான், இந்த பாருப்பா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாங்க. அப்போ நாம கீர்த்தனம் பாடிட்டு போகும்போது நம்மளை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்றாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா போறான்னு சொன்னா அவர் எத்தனை விஷ்ணுநாமத்தை சொல்லிட்டாரு? 4000 விஷ்ணுநாமத்தை சொல்லிட்டாரு ஒரே செகண்ட்ல. உங்களை பார்த்த மாத்திரத்து எப்படி? நாமமே சொல்லாதவங்க கூட நீங்க போய் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னா, அட போங்க நீங்க வேற ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்ட்டு அவன் சொல்ல மாட்டான். ஆனா நம்ம கீர்த்தனம் பாடிட்டு போகும்போது இதை பாரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாங்க அப்படின்னா அவன் 4000 விஷ்ணுநாமத்தை அவன் அறியாமே சொல்லிட்டான். அப்ப அந்த பலனும் உனக்கு கிடைச்சிடும். நம்மளை யாராவது விளையாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா போறாங்கன்னு சொன்னாலோ, ஒருத்தர் கேலிக்காக ஹரே கிருஷ்ணா சொன்னாலோ, இல்ல பரிகாசம் எப்படி சொன்னாலும் அவருக்கு அந்த பலன் கிடைக்கும். நான் பகவான் நாமும் சக்தி வாய்ந்தது. பகவான் நாமும் பகவானும் வேற வேற இல்லை. அப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை விளையாட்டா சொன்னாலே பலன் கிடைக்குது, வேடிக்கையா சொன்னாலே பலன் கிடைக்குதுன்னா, ஒருத்தர் நம்பிக்கையோட கவனமா சொன்னா அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லணும். நீங்களே யோசிச்சு கணக்கு போட்டு. அவங்களுடைய நன்மை அளவிட முடியாதது, எல்லையற்றது. அதனால பிரபுபாதர் வந்து எங்க இருந்த நம்மளை எங்க வந்து உட்கார வச்சிருக்காருன்னு பாத்துக்க. எங்க இருந்த நம்மளை எங்க உட்கார வச்சிருக்காரு? பௌதிக உலகங்கிற சாக்கடையில மூழ்கி போயிருந்த நம்மளை பிரபுபாதர் அப்படியே எடுத்து வாஷ் அவுட் பண்ணி ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்து புனிதப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்கேன். அப்ப நம்ம எல்லாரும் சில பிரபுபாதருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இல்லைன்னா நம்ம நிலைமை என்னது? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்கேயாவது சிக்கன் கடையில் உட்காந்துருக்கோம் இல்லையா? பிரபுபாவுடைய கருணையால தான் இங்கே வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம், இல்லாட்டி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடணும். அப்போ நம்ம நிலைமை கோழியாவோ வாத்தாவோ தான் பிறக்க வேண்டியது. அதனால பிரபுபாதர் வந்து நமக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சிருக்கார். அப்போ அதுக்கு திரும்பி நம்ம என்ன செய்ய போறோம்? பிரபுபாதர் நம்ம கிருஷ்ண பக்தி கொடுத்திருக்காரு. நம்மளை பௌதிக உலகிற சாக்கடையிலேருந்து தூக்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குளிக்க வச்சு, நாமத்திலே குளிக்க வச்சு, நல்ல பக்தருங்கிற திலகெல்லாம் போட்டு விட்டு உட்கார வச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பக்தியை 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும். நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னேன் பிரபுபாத கருணையில, பிரபுபாதா இன்னும் 4 பேருக்கு நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கிறேன், உங்க புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ யாருக்காவது பிரபுபாத புத்தகத்தை கொடுக்குறோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய நன்மையே அதுதான், பரோபகாரம். இந்த உலகத்துல நாம வந்து யாருக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லித்தரமோ, பிரபுபாத புத்தகத்தை கொடுக்குறோமோ, அந்த ஆன்மாவுக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சிருக்கோம். அதை விட பெரிய நன்மை கிடையாது. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணணும்? நாமளும் பிரபுபாத புத்தகம் படிக்கணும், நாம ஜபிக்கணும், 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் இங்கே கூட்டிட்டு வந்துடணும். கூட்டிட்டு வந்து பிரபுபாட்டை விட்டுறணும், அவர் பார்த்துக்குவார். இங்கே வந்து சேவையெல்லாம் பண்ணி பகவானுக்கு இப்போ பூ கட்டுறது, போகா செய்யறது, இந்த இடத்த சுத்தம் பண்றது, என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கா, இந்த மாதிரி படிச்சு பகவத்கீதையெல்லாம் சொல்லி தரலாம். இல்லை பிரபு எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு உடம்புல எல்லாரும் சக்தி இருக்கு, அப்போ இந்த இடத்த கிளீன் பண்ணலாம், சுத்தப்படுத்தலாம், ஒட்டடையெல்லாம் அடிக்கலாம், இந்த ஃபேனெல்லாம் துடைக்கலாம், அப்புறம் வந்து காய்கறி வெட்டி கொடுக்கலாம், பூ கட்டலாம், சமைக்கலாம். எனக்கு உடம்புலேயும் சக்தி இல்லை, எனக்கு மூளையும் வேலை செய்யலை, என்ன பண்ணலாம்? உட்காந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம், அதுவும் கஷ்டம் இல்லை. 4 பேரை நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லலாம், அதுவும் கஷ்டம் இல்லை இல்லையா? அப்போ எல்லா சேவை தான். 4 பேர் கூட்டிட்டு வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க அப்படின்னா அது ஒரு சேவை.
அப்புறம் என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, ஓ தாராளமாக இந்த இடத்த வாங்கி கொடுக்கலாம், இந்த இடத்த நீங்கள் இஸ்கானுக்கு வச்சுக்கோங்க, ரோப்பாருக்காக இந்த இடத்த நான் கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்க. பணம் இருந்தால் நிறைய கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்னா உடம்புல சக்தி இருந்தால் நிறைய உழைக்கலாம். பணமும் இல்லை சக்தி இல்லைன்னா சாஸ்திரம் படி சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா 4 பேருக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லலாம். அது கஷ்டமா என்ன? அதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை. நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு எந்த படிப்பும் தேவையில்லை, அதுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லை, பிராமண குலத்துல பிறக்க வேண்டியதில்லை, வேதம் படிச்சு ஒன்றும் தேவையில்லை. 4 பேரை பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்க. चैतन्य महाप्रभु சொல்லி கொடுத்துருக்கேன். யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ணோ உபதேஷ் அமாரா கியா குரு ஹோ யா தாரே தேஷ். நீங்க எங்க போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, கிருஷ்ணரை பத்தி உபதேசம் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலாம்னு சொல்லி, உலகத்துக்கே குருவா இருக்கலாம். அதனால நம்ம இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு கிருஷ்ண பக்தி சொல்லித்தரும். நிறைய ஆன்மாக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க பக்தி இல்லாம. அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பிரபுபாதுக்கு நம்ம செய்யற பெரிய சேவை. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள்.